படம் செம்ம ப்ரோ. ஒரு 2.5 மணி நேரம் நம்ம லைஃப் மறந்துட்டு செம்ம ஜாலியா இருக்கலாம். கலக்கிட்ட அப்ப சந்தானம் வேற லெவல் படம். எம்எஸ் பாஸ்கருக்கும் சந்தானத்துக்கும் செம்ம காம்பினேஷன். எம்எஸ் பாஸ்கரை விட அந்த இது சொல்றேன் பாருங்க, இது சந்தானம் ஃபர்ஸ்ட் விஜய் டிவில வந்தா அப்படி என்ன ஷோ அது சொல்லு சபா, அந்த டீம் அப்படியே அதுல இருக்கு ப்ரோ. லொல்லு சபா பார்த்த மாதிரியே இருக்கும் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ, உண்மையுமே வேற லெவல் ப்ரோ. சான்ஸே இல்ல. அதுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் ப்ரோ? கண்டிப்பா 100க்கு 90% கொடுக்கலாம் ப்ரோ. செம்ம காமெடி ப்ரோ படம். ஆனால் சான்ஸே இல்லை ப்ரோ. கலகலப்ப பார்த்த மாதிரியே இருந்தது. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. நல்லா இருந்துச்சு, நல்லா என்டர்டைன்மெண்ட். படத்துல ஃபுல் காமெடி அதிகமா இருக்கு. காமெடி அதிகமா இருந்துச்சு, குழந்தைங்களோட பாக்குற மாதிரி. லொல்லு சபா டீம் ஃபுல்லாவே இறக்கிருக்காங்க அந்த படத்துல சந்தானத்தை கூட. குழந்தைங்களோட எல்லாருமே பார்க்கலாம், நல்ல காமெடியா இருந்துச்சு. இந்த குழந்தைங்களோடவே பார்க்கலாம். காமெடி. எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் மேடம் படத்துக்கு? 8 கொடுக்கலாம். ஓகே, காமெடியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சிரிச்சு வயிறு வலிக்குது, நல்லா சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பார்க்கலாம். படம் ஃபுல்லா காமெடியா அந்த மாதிரி இருக்கு. காமெடியா தான் இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா லவ் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம எதுக்கு சினிமா வரமோ அதுக்கு எடுத்திருக்காங்க. சிரிக்கலாம், கருத்து இதெல்லாம் எப்பயும் போல காமெடி நல்லா இருக்கு. நல்லா காமெடி கலகலப்பாவே இருக்கு படம் ஃபுல்லா. எம்எஸ் பாஸ்கர் எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. சந்தானம் சூப்பரா பண்ணிருக்காரு. ஓகே, மணி படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. சந்தானம் காமெடியா இருக்கா? காமெடியா இருக்கு. படத்தை பத்தி சொல்லுங்களேன். கதை நல்லா இருக்கு, விரும்ப போகுது. ஓகே, அடக்குக்குட்டி ராமசாமி படம் எப்படி இருக்குங்க? படம் நல்லா இருக்கு. ஓகே, படத்துல வந்து எம்எஸ் பாஸ்கர் இந்த லொல்லு சபா டீம் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. படமும் நல்லா காமெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருக்கு. படத்துல என்ன ஸ்டோரினா? கடவுள் அந்த இது இருக்கா இல்லையான்னு சொல்லி தான் இது பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, நல்லா காமெடியா இருக்கு. படத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? நான் 10க்கு 8 கொடுக்கலாம். ஓகே, படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அடக்குக்குட்டி ராமசாமி பார்க்க வந்தோம். நல்ல ஒரு படம், நல்ல காமெடியாக இருந்தது. எதிர்பார்த்ததோட நல்லா பண்ணியிருக்காப்புல. சந்தானம் நடிப்பு, இந்த லுலு சபாவில் இருக்க அந்த டீமு எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எல்லாத்துக்குமே ஹாப்பியாக இருக்குது, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. ஓகே, படம் எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது. படம் நல்ல ஜோக்காக இருக்குது. கொடுத்த காசுக்கு ஒர்த்து. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ. படம் எப்படி இருக்குமா? படம் நல்லா ராமசாமி நல்லா படம் நல்லா சூப்பரா இருந்துச்சு. நல்லா காமெடியாவும் இருந்துச்சு. ஆக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அப்ப நல்லா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஆமாண்ணா, ஃபேமிலி ஃபிலிமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம பழைய லொல்லு சபா டீம் அப்படியே போட்டிருக்காங்க. ஆமா எல்லாருமே இருக்காங்க. நல்லா இருந்தது, நல்ல படம் நல்லா இருந்துச்சு. ஓகே, காமெடி இருந்துச்சு. தேங்க்யூ. பரவாயில்லைங்க, ஓரளவு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல. படம் கொஞ்சம் பரவாயில்ல. எப்போதும் வழக்கமா இப்போ சந்தான படம் எல்லாமே இப்படிதான் இருக்கு. ஓகே, சேமா தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லை. ஸோ படம் வந்து நல்லா ஒரு காமெடியாக எடுத்திருக்காங்க. நம்ம ட்ரைலரில் பார்த்த மாதிரியே நல்லா காமெடி நல்லா கொடுத்துருக்காங்க. சில இடங்களில் வந்து அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலையோன்னு தோணுச்சு. பட் ஆனால் பல இடத்துல பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம பசங்களோட போய் உட்காந்து பார்த்தோம்னா அப்படியே ஜாலியாக சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது லைட்டாக மூக்குத்தி அம்மன் வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு உள்ள. பட் ஆனால் அது வந்து அதே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் அதையெல்லாம் எப்படி வந்து நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. நல்லா அரசியல் பேசக்கூடிய படம் தான் இது. அரசியலுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இந்த படத்துல இருக்கு. ஸோ அந்த பொலிட்டிக்கல் விஷயத்தை கரண்ட் ட்ரெண்டுக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணியிருக்காங்க படத்துல. ஓவராலா வந்து ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மெயினா என்னன்னா பாட்டெல்லாம் போட்டு நம்மளை போட்டு ப்ரெஷர் பண்ணாம ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாவே போயிருப்பாங்க கடைசி வரைக்கும். ஸோ படம் கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட வந்தா செமையா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஓகே, படத்துல சந்தானம் காமெடி எல்லாம் சந்தானம் போன தடவை நல்லா தான் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் இது லேக் ஆச்சு. அங்கே 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் லேக் ஆச்சு. நல்லா தான் இருக்கு. ஓகே, படம் சூப்பரா இருக்கு. நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஜாலியா இருந்துச்சு. சந்தானம் ரிட்டர்ன் மறுபடியும் டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி. கூல் சுரேஷ் ரிட்டர்ன். தலைவன் கூல் சுரேஷ். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்துங்கண்ணே.